ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை நேர்காணலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். சார், இப்ப நோன்பு காலமாக இருக்கிறது. நோன்பு யாரெல்லாம் வைக்கலாம் வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த நிலையில் நாடறிந்த முஸ்லிம் முகங்கள் அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் அது ஒரு பேசு பொருளாயிருது. இப்ப சொல்ல போனா சமி அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரர், அவர் இந்த நோன்பு சீசன் தொடங்கிருச்சு, என்ன ஏதோ கூல்ட்ரிங்க்ஸோ அதை எடுத்து குடிக்கிறாரு, விளையாட்டு டயத்துல தண்ணியோ ஏதோ கூல்ட்ரிங்க்ஸோ குடிக்கிறாரு, இது ஒரு மிகப்பெரிய பாவம்னு இஸ்லாமிய மத தலைவர்கள் சில பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு நாட்டிற்காக விளையாடக்கூடிய ஒரு வீரர், அவர் நோன்பு வச்சு அவர் குடிச்சிருக்காரா, இல்ல நோன்பு வைக்காம இருந்திருக்கலாமா கிரிக்கெட் விளையாட்டுக்காக? இது எப்படி பாக்குறது? அதாவது நோன்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த ரம்லான் மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு குர்ஆன்ல இருக்குது. அதை சொல்லக்கூடிய அந்த வசனத்திலேயே 2 சாராருக்கு வேற நாளில் வச்சுக்கிறலான்ட்டு விதிவிலக்கு கொடுத்துருக்கு. அது 2 சாரார் யாருன்னு கேட்டால், ஒன்று நோயாளிகள், வயிற்று வலியாக இருக்குது, தலைவலியாக இருக்கா, நீ அந்த நோன்பை விட்டுட்டு ரமலான் முடிந்து வேறு வேறு மாதங்களில் வசதியான நாட்களில் வச்சுக்கிடலாம். 2வது வெளியூரில் இருப்பவர்கள், பயணத்தில் இருப்பவர்கள், சொந்த ஊரில் இருந்தால் தான் நோன்பு கடமை. இப்போ நான் ஒரு திருச்சிக்கு போயிட்டேன்னு வைங்களேன், அப்போ நோன்பு வைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனா அந்த நோன்பு வெளியூர் போயிட்டா அவசியம் இல்லை, வெளியூர் போயிட்டா அவசியம் இல்லை வைக்கணும்னு. அவசியம்னா வேற நாளில் வைக்கணுங்கிற கண்டிஷனோட, அந்த நாளில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. திருமணம்னு வைக்கணும் ரமலான் அல்லாத மாதங்கள்ல. இந்த ரமலான் முடிந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்போ வசதி இருக்குதோ அப்போ வச்சுக்கணும். அப்படியே அந்த குர்ஆன் வசனத்திலே தெளிவாக நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள், உங்களில் யார் நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருந்தால் வேறு நாளில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்று மார்க்கத்தில் தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிரிக்கெட் வீரர் ஒரு பயணி தான், அவருடைய ஊரில் உள்ள ஒரு நிகழ்வு அல்ல, வெளியூரில் வந்திருக்கிறார் விளையாடுவதற்காக வேண்டி. அவருக்கு இந்த ரமலானில் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு இஸ்லாமே சலுகை வழங்கி இருக்கிறது. அவர் நோன்பு வைக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், வைக்காதவும் இருக்கலாம். வைப்பவராக இருந்தால் கூட அவருக்கும் இஸ்லாம் சலுகை இருக்கிறது. இப்போ நானே ஒரு திருச்சிக்கு போகிறேன்னு வைங்களேன், நான் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதை படம் எடுத்து போட்டு ரம்ஜானில் சாப்பிட்றாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், நான் எந்த ஊரில் சாப்பிட்டேன், என்னுடைய ஊரில் நான் சாப்பிட்டா தான் உள்ளூரில் இருந்து நோன்பு கடமை எனக்கு வரும். நான் வெளியூரில் போய் இருக்கும் பொழுது எனக்கு நோன்புக்கு சலுகை இருக்கிறது. அதாவது அறவே விடுவதற்கு சலுகை இல்லை, வேறு நாளில் வைத்துக் கொள்ளலாம்ங்கிற சலுகை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த கிரிக்கெட் வீரர் தாகத்திற்கோ பசிக்கோ சாப்பிட்டா கூட ஒரு தப்பே கிடையாது மார்க்கப்படி. இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சியாக கேமராவில் வந்தவொன்னே என்ன செய்யுதுன்னா, அதனுடைய யதார்த்தத்தை விளங்காமல் குடிக்கிறாரு, நோன்பு நேரத்தில் சாப்பிட்றாரு அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, நோன்புடைய சட்டம் என்ன, நோன்பு இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா, அதை பார்க்காம பேசியிருக்கிறாங்க. அது தப்பான விமர்சனம். அவருக்கு சலுகை இருக்கிறது. அவர் நோன்பு வைக்காதவர்னு வைத்துக் கொள்வோம், நோன்பு வைக்கிற வழக்கமே இல்லாதவராக இருந்தால் கூட தனிப்பட்ட மனிதனுடைய விஷயத்தில் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அவருக்கு இஸ்லாம் ஒரு கட்டாய கடமையாக்குது என்றால், அவர் மறுமைக்கு இறைவனுக்கு பயந்து நோன்பு வைக்கணுமே தவிர, அவர் வைக்கலைன்னு சொன்னால் எத்தனை இஸ்லாமிய பேர் தாங்கி வீரர்கள் இருப்பாங்க, மதுபானம் அருந்துவாங்க. மதுபானம் அருந்துவது இஸ்லாத்தோட அதை சம்மந்தப்படுத்த முடியாது. அவர் இஸ்லாத்தை பேணவில்லை, அவர் நோன்பு வைக்கலைன்னா அவர் இஸ்லாத்தை பேணவில்லைங்கிற அளவோடு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இதை ஒரு இஷ்யூவாக ஆக்குறதுங்கிறது நல்லதில்லை. எவ்வளோ பேர் நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க, முஸ்லீமாக இருந்து கொண்டு நோன்பு வைக்க கடமையாக இருந்தும் கூட நோன்பை பேணாதவர்களும் நாட்டில் இருக்கத்தான் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த ஒரு லிஸ்ட்டில் அவர் வருவார் தவிர, இதை ஒரு பூதாகரமாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கி ஒரு அருவறுப்பு வரக்கூடிய வகையில் பேசுவது அது ஏற்கத்தக்க முறை இல்லை. இதை கண்டுக்கிறாம அவங்க கடந்து போயிருக்கணும். அல்லது இஸ்லாத்தில் இந்த அனுமதி இருக்குது வேற நாளில் வைக்கிறது அப்படின்றாவது அவங்க என்ன செய்யணும்னா அது சொல்லியிருக்கணும். இல்லை, நீங்க சொல்றீங்கபடி பார்த்தா இந்த 30 நாள் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கும் ஒரு முஸ்லீமுக்கு உரிமை உண்டு, அப்படிதானே? அவர் தனிப்பட்ட விருப்பம் தான் அது. நோயாளி, வெளியூர் பயணிகள், வெளியூர்ல இருப்பவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா 25 கிலோமீட்டருக்கு மேல, 25 கிலோமீட்டருக்கு உள்ள வரைக்கும் அந்த உள்ளூர் வாசிங்க கணக்கில் வருவார். 25 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவுக்கு பயணம் போயிட்டாருன்னு சொன்னா அவர் அந்த நோன்பை விட்டு வேறு நாளில் வைத்துக் கொள்ளலாம்.
அதனால ஒரு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுக்கு வெளியூர்ல தான் வருவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். இஸ்லாத்தை முழுமையா பேணக்கூடியவரா இருந்தா கூட அவர் தண்ணி குடிச்ச தப்பு இல்லை. தண்ணி குடிச்சா தப்பு இல்லை ஆமா, அப்படின்னு. இஸ்லாம் வழங்கிய சலுகையை தானே பயன்படுத்தி இருக்கிறாரு. இல்ல இப்ப இந்த நிலையில் வந்து நோயுற்றவர்கள் முதியோர்களும் வைக்கணுமா? முதியோர்களும் ஒரு 65-70 வயதை தாண்டியவர்கள், அல்சர் மாதிரி ஒரு அல்சர் போன்ற பாதிப்பில் இருக்கிறவங்களும் வைக்கணுமா? இல்ல அவர்களுக்கெல்லாம் விலக்கு இருக்கா? அதாவது நோய்கள் வந்து 2 வகையான நோய் இருக்கிறது. ஒன்று வந்து தீரக்கூடிய தற்காலிக நோய், 2 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு இருக்கும், போயிடும். இந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் வந்து வேறு நாட்களில் வைத்துக்கொள்ளணும். இன்னும் வகையான நோய் என்னன்னு கேட்டால் நிரந்தரமான நோய். சுகர் வந்துருச்சுன்னா இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகாது. அது வந்து அல்சர் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகாது, ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நோயாளிகள் வந்து திரும்பி வைக்க தேவையே இல்லை. எந்த நோயாளிகளுக்கு வைக்கணும்னு சொன்னால் தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இது 1 நாள் 2 நாளில் போயிடும். ஒரு மருத்துவத்தின் மூலமாக போயிடும். ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த காயணும் அது மாதிரி டயத்துக்கு தான் அது இருக்கும். ஆனால் நீங்கள் சுகர் மாதிரி உள்ள ஒரு நோயெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப அதிகமாகி போய் நோன்பு நீங்கள் வைக்கவே கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சாப்பிட சொல்லுவாங்க. சுகர் நோயாளிகளுக்கு மொத்தமாக சாப்பிடாம 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த நோயாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடமையே கிடையாது. ஏன்னு கேட்டால் எந்த ஒரு மனிதனையும் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்துவோன் அல்ல அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. அது மாதிரி இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் இறைவன் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு குரானில் இருக்கு. இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சிரமமான ஒன்றை வந்து இறைவன் தரமாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது. ஸோ அதனால கிரிக்கெட் வீரர் மீது இந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்பது தேவையற்றது அப்படிங்கிற விஷயத்த ஆமாம், தேவையற்றது ஒரு கண்டிக்கத்தக்கது. பொதுவாக நோன்பு காலங்கள் குறித்து இன்னொரு பார்வை உண்டு. அரபு நாடுகளில் வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கு பெரும்பாலான ஹோட்டல்ஸ் வந்து இருக்காது. அப்போ அவர்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்களில் இவங்க நோன்பு இருப்பாங்க, அவங்க நோன்பு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே விடுதிகள், உணவு, ஹோட்டல் எல்லாமே இல்லாத ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற சொல்கிறாங்களே, உண்மையிலே அரபு நாட்டில் அப்படி ஒரு நிலை இருக்கா? அரபு நாட்டில் அப்படி சட்டம் இல்லை. முஸ்லீமாக இருந்தால் நீ ஏன் சாப்பிட்றன்னு கேட்பாங்களே தவிர ஹோட்டலை மூடணும், திறக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் எல்லாரும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஹோட்டல் வைக்கிறவன் வந்து வியாபாரம் நடந்தால் தான் திறப்பான். ஒரு 500 பேர் உள்ள ஊரில் வந்து 480 பேர் முஸ்லீமாக இருந்தான்னு வைங்க, அவன் ஹோட்டலுக்கு வரலைன்னா ஹோட்டல் வியாபாரம் நடக்காது. அந்த வியாபாரம் நடக்காதுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து சாயந்தரத்துக்கு மேலே ஹோட்டலை ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் வியாபாரி தானே, ஹோட்டல் நடத்துகிறவன் ஒரு வியாபாரியாக இருக்கிறான். வியாபாரிக்கு வந்து அந்த சமைத்த பொருள்கள் விற்பனையானால் தான் அவனுக்கு லாபமாக இருக்கும், இல்லைன்னா நஷ்டப்பட்டு போயிடுவான். அதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னா உணவு விடுதிகள் வந்து பெரும்பாலும் பகலில் இயங்காது. ஏன்னா எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போனவர்கள் எடுத்தால் ஒரு 5% கூட வரமாட்டாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா. இந்த 5% மக்களுக்காக வேண்டி அவன் திறந்து வச்சான்னு சொன்னால் அதுக்கு மட்டும் திறந்து லாபகரமாக நடத்த முடியாது, தயாரிக்க முடியாது ஹோட்டல் வியாபாரிங்கிற முறையில். அதனால செய்வாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அவங்க இதை விளங்கி என்ன செய்யணும்னா முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிடலாம். உணவுங்கிறது இப்போ நவீன காலத்தில் எல்லா லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஏசி வசதி, ஃப்ரிட்ஜ் வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னால் காலையில் வாங்கி அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ள முடியும். அவங்க சமைத்து கொண்டு கூட சாப்பிட்டு கொள்ள முடியும். கிடைக்காமையெல்லாம் சிரமப்பட மாட்டாங்க அந்த நாட்டில். ஏன்னா பொருளாதார வசதி உள்ள நாடாக இருக்கிறதுனால லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் வசதியோடு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தங்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சாலும் கண்டிப்பாக அங்கே ஏசி ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே இருக்காது. அப்போ அந்த ஃப்ரிட்ஜின் மூலமாக அந்த உணவுகளை பாதுகாத்து கொள்ள முடியும் போது எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி வைத்து கொண்டு மற்ற நேரத்தில் அவங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் இது மார்க்கத்தில் ஒரு கட்டாயமாகலாம் ஆக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரயாணிகள் நோயாளிகளுக்கு அந்த சலுகை இருக்குதுல்ல, அப்போ கடை திறந்தா தானே அவனுக்கு அதை பயன்படுத்த முடியும். வெளியூருக்கு போனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னா அப்போ அந்த சாப்பாட்டு கூட இருந்தால் தான் முடியும். அதனால மார்க்க அடிப்படையில் மூடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் வியாபாரிகள் வந்து அவங்க வியாபார பார்வையில் தான் பார்ப்பாங்க. எந்த வியாபாரியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வியாபாரி அங்கே இருந்தாலும் அவர் மூடிடுவார். முஸ்லீம் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, அது வியாபாரம் நடக்காதுல்ல. அப்போ வியாபார பார்வையில் அது மூடப்படுதே தவிர
இஸ்லாத்தில் அப்படி கட்டளை கிடையாது. அதான் நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக கடைகள் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ பிரயாணியை வெளியூர்லேருந்து வருமா, அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இஸ்லாம் அனுமதிச்சிருக்குத, அவன் நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதிச்சிருக்குன்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதனால சட்டப்படி பார்த்தீங்கன்னா திறக்கத்தான் வேணும், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு இருக்கணும். ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த மதத்தை சேர்ந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த வியாபாரத்தில் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால கடைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பெரும்பாலும் அந்த உணவு கடைகளை, மற்ற கடைகள்லாம் மூட மாட்டாங்க, உணவு கடைகளை தான். ஏன்னா உணவு தான் வியாபாரம் கட்டி வீணாக போயிடும். வேறு வேறு கடைகளில் இருக்கும், அந்த மாதிரி கடைகளில் போய் பிஸ்கட் இந்த மாதிரிலாம் ஒரு வாங்கி கொடுக்கலாம். அதாவது சமைத்து வைக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் தான் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குமே தவிர, மற்றப்பட்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகள் அது மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் அங்கே இருக்கும். அதில் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கும், பிஸ்கட் மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கும். அதை வாங்கி ஒரு பசிக்க அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போவும் கூட இதை மட்டும்தான், ஹோட்டல் மட்டும்தான் மூடுவாங்க. இப்போ இன்னொரு அடிப்படையான கேள்வி, இப்போ இந்த நோம்புங்கிற விஷயம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் இருக்குது, அபோவ் மிடில் கிளாஸ் பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த மதங்கள் சொல்கின்ற இந்த நடைமுறைகள், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நடுத்தர வர்க்கம் மற்றும் அபோவ் மிடில் கிளாஸ் அவங்க கடைபிடிப்பதற்கு ஏதுவான விஷயமா மட்டும்தானே பெரும்பாலும் இருக்குது. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நோன்பு அப்படிங்கிற விஷயம், நீ ஒரு நாள் முழுக்க ஏழையின் பசியை உணரு அப்படிங்கும் போதே இந்த விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு லேண்ட்லார்டு, ஒரு பணக்காரர்கள், ஒரு நில உடைமையாளர்கள், இவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்குல்ல. நீங்க தினந்தோறும் கால் வைத்து கஞ்சி அரை வைத்து கஞ்சி குடிக்கின்ற ஒரு ஏழையால நோன்பு இருக்க முடியுமா? நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு விளக்கு கொடுக்குறாங்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே எல்லா வர்க்கத்தினருக்கும் ஆனதாக இது இல்லையே. பணக்காரர்களுக்கும் நடுத்தர வர்க்கம் தான் இருக்க முடியும். தினைக்கும் 3 வேளை சாப்பிட்றவனை 2 வேளை சாப்பிடாத அப்படின்னு சொல்லலாம். தினைக்கும் 1 வேளை சாப்பிடுகின்ற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு விவசாய கூலி, ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோன்பு 2 தடவை சாப்பிடாம இரு, இந்த டயத்துலேருந்து இந்த டைம் பண்ணுங்கிறது, அந்த கான்செப்ட் சரியா பொருந்துதா, இல்லை இது பணம் இருப்பவர்களுக்கும் அபோவ் மிடில் கிளாஸ்களுக்கு மட்டும் கடைபிடிங்க சொல்லப்பட்டதா? அதாவது நோன்பு என்பது பசியை உணர்வதற்காகங்கிற ஒரு தப்பான புரிதல்ல தான் இந்த கேள்வி வருகிறது. ஏழையோட பசியை உணர்வதற்காக, ஏழையின் பசியை உணர்வதற்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. நோன்பு வைப்பதற்கு நீங்கள் பசியை உணர்றது உணராத மனுஷன் உலகத்துல கிடையாது. கோடீஸ்வரனா இருந்தாலும் பசி தானே சாப்பிட்றாம. அப்ப பசி விளங்காத ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். இதை விளங்குறதுக்குன்னு இப்படி ஒரு 30 நாள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நோன்பு என்பது எதற்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இறைவனுடைய அச்சத்தை அதிகரித்துக் கொள்வதுதான் நோக்கம். அதுல அதாவது பசியை உணர்வது நோக்கம் கிடையாது. இப்ப என் முன்னாடி உணவு இருக்கிறது, அதை நினைச்சா நான் சாப்பிட இயலும், ஆனாலும் நான் இறைவனுக்கு பயந்து சாப்பிடாம இருக்கிறேன். அப்படி ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எடுப்பதன் மூலமாக அவங்க மற்ற காரியங்கள்ல இறைவனுக்கு பயந்து நல்லவர்களா வாழணும். அந்த ஒரு மனப்பயிற்சிக்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நோன்பு காலங்கள்ல நம்ம ஒரு 12 மணி நேரம் நம்ம சாப்பிட மாட்டோம்னு வைங்களேன். நோன்பு அல்லாத காலங்கள்லையும் நம்ம 12 மணி நேரம் சாப்பிடுறது இல்லை இரவுல. சாப்பாட்டுல நோன்புனால பெரிய பாதிப்புலாம் வராது. மனசு கட்டுப்பாடு தான் அங்க இருக்கே தவிர, இப்ப ராத்திரில 8 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட்றோம். 12 மணி நேரம் நம்ம சாப்பிடாம தான் வாழ்க்கை போகுது. அப்ப சாப்பிடாமல் அரை நாள் சாப்பிடாமல் இருப்பது மனிதனுக்கு எந்த கேடுமே செய்யலை. நோன்புல என்ன செய்யறோம்னு கேட்டா, இரவுல சாப்பிட்டு கொண்டு பகல்ல சாப்பிடாம இருக்கணும்னு அதே 12 மணி நேரம் தான். அந்த 12 மணி நேரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்படுதே தவிர, இந்த 12 மணி நேரம் சாப்பிடாம இருப்பதுனால ஒரு கொடுமையோ கஷ்டமோ ஒன்றும் கிடையாது. எல்லா நாட்கள்ல உள்ள மாதிரி உள்ள ஒரு உணவு முறை தான் நோன்புலையும் நடக்கிறது. நோன்புலையும் அதே செலவாகும். அதே மாதிரி 3 வேளை சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டால், சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அப்போ ஒருக்கா சாப்பிடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க, அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு, காலையில் 4 மணிக்கு ஒன்று சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான 3 வேளை உணவு நோன்புலையும் எடுத்துக்கொள்ள தான் செய்கிறார்கள். அது என்னன்னு கேட்டால், தூக்கத்திலே போகிறதுனால அந்த மனக்கட்டுப்பாடுகள் வராது. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், பசிக்கு அந்த சாப்பாடு தேவைப்படும் போது நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்னா, இறைவன் எனக்கு அதை கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு பயிற்சி எடுப்பாங்கன்னு சொன்னால்,
இது வந்து அவருடைய மற்ற செயல்கள்லையும் எதிரொலிக்கும். அதுக்குத்தான் நோன்பு கடமையை தவிர அந்த பசியை உணரணும் என்பதற்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல நோன்பு கடமையாக்கப்பட்ட, அதாவது ஹிஜ்ரி 2வது ஆண்டு மதீனாவுக்கு வந்து 2வது ஆண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்படுது. அந்த நேரத்துல வந்து அனைவருமே வறுமை கோட்டுக்கீழ இருந்தாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களா இருந்த சமுதாயமா அவங்க இருக்கல. ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் 1 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு தண்ணீரை குடித்து கொண்டு வாழ்ற அளவுக்கு, ஏன்னா வெளியூர்ல இருந்து அகதிகள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லை. அதே மாதிரி அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் இவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய உணவு உடைகள்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்க உள்ளூர் மக்கள். அப்ப அந்த நிலையில இருக்கும் பொழுது அனைத்து மக்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவரை தவிர அனைவருமே பரம ஏழையா இருந்தாங்க. இப்ப நம்ம ஏழைன்னு சொல்றோம்ல, இந்த ஏழையை விட 100 மடங்கு ஏழை மக்களா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நோன்பு கடமையாக்கப்படுது. செல்வந்தர் சமுதாயமா இருந்து அந்த நோன்பு கடமையாக்கப்படல. அனைவருமே ஏழைகளா இருக்கும் பொழுதுதான் நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு கடமையாக்கப்படுது. அப்ப வந்து அந்த பசியை உணர்ற விஷயம் இல்லைன்னு அதுல விளங்குறது. பசியை உணர்ந்த சமுதாயம் மட்டும்தான் இருந்தாங்க. அப்ப நோன்பு கடமையாக்கப்படும் பொழுது பசியிலே வாழ்ந்த மக்கள், பசியிலே உழன்ற மக்கள் தான் இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்த பசியை உணர்வதற்கு இல்லை என்பது, நோன்புங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிரமமானதுன்னு கிடையாது. மனசு கேட்குது கொடுக்கலங்கிற ஒரு மனக்கட்டுப்பாடு தான் அதில் வருமே தவிர, சாப்பாட்டுடைய அளவு வந்து நோன்புலையும் அதே அளவு சாப்பிட்ருவாங்க. சொல்ல போனால் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். எங்களுக்கெல்லாம் நோன்பு மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இரவுல சாப்பிட்றதுனால வெரைட்டியாகவும் நிறைய சாப்பிடுவாங்க. பகலில் மற்ற நாளில் சாப்பிடுவதை விட கொஞ்சம் சுவையாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் தான் நோன்பு காலங்களில் சாப்பாடு செலவு வரும். எல்லா வீடுகளுக்கும் அதிகமாக செலவாகும். அதனால நோன்பு என்பதில் வந்து பெரிய கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணுற ஒரு விஷயமே என்னன்னு கேட்டால் மனக்கட்டுப்பாடு. அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறேன், மற்ற நாளில் நான் தூங்கிறேன், எனக்கு தெரியறது இல்லை. ராத்திரி 8 மணிக்கு படுத்து காலையில் 8 மணிக்குன்னா இடைப்பட்ட நேரங்களில் பசிச்சாலும் பசிக்காட்டாலும் எனக்கே தெரியாது, நான் தூக்கத்தில் கழிச்சிடுறேன். ஆனால் பகலில் என்னன்னு கேட்டால் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பசி இருக்குது. அப்போ அந்த பசி இருக்கும்போது உன்னை கட்டுப்படுத்தி கொண்டால் இறைவன் எனக்கு தடுத்திருக்கிறான், நான் இதை தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்தாங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருப்பாங்க. மோசடி செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், யாரும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி வரணுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி எனக்கு ஆசைப்படும் போது கூட நான் அதை விட்டுருவேன் அப்படின்ற ஒரு அந்த பயிற்சிக்கு தான் நோன்பு, பசிக்காக கிடையாது. அது போக என்னன்னு கேட்டால், இப்போ இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த நோன்பு குறித்து அமெரிக்காவில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அப்போ இந்த நோன்பை பற்றி ஆய்வு செய்ய என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நோன்பு வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வேறு வேறு சமுதாயங்களில் உள்ள உண்ணாவிரதத்தை போல எடுத்துக்கொள்ள முடியாது. அது அறிவியல் பூர்வமாக மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் பெரிய ஒரு உளவியல் நிபுணரும் ஒரு மருத்துவ நிபுணரும் உண்டாக்குன ஒரு தத்துவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நோன்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், சாப்பிடும் பொழுது அவனுக்கு இந்த சாப்பிட்ட உடனே ஒரு 8 மணி நேரத்துக்கு அந்த சாப்பிட்ட பொருளில் சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து கல்லீரலில் வந்து சேமித்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் அனைத்து குளுக்கோஸும் செலவாகாது, அந்த கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும். அதுக்கு பிறகு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் சேமித்து வைக்கப்பட்ட அந்த குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளும். 8 மணி நேரத்துக்கு பிறகுதான் மறுபடியும் தேவைப்படும். சாப்பிட்டான்னு சொன்னால் 8 மணி நேரத்துக்கு முதல்ல அந்த சாப்பாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து உடம்பே என்ன செய்யும், அந்த கல்லீரலில் சேமித்து வைத்துக் கொள்ளும். ஒரு நேரம் ஆக ஆக என்ன செய்யும்னா அந்த கல்லீரலில் உள்ளது கம்ப்ளீட்டாக 8 மணி நேரத்தில் காலி ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன ஒன்று கேட்டால், மறுபடியும் பசிக்குமா, சாப்பிடாம இருந்தோம் என்று சொன்னால் உடம்புல உள்ள கொழுப்புகளை கரைக்க ஆரம்பிக்குமா. 8 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸ் காலி ஆயிடுச்சு. அப்போ வந்து எரிபொருள் வேணும் என்று சொன்னால் நமக்கு குளுக்கோஸ் இருக்கிற உடம்புல கொழுப்பு, அந்த கொழுப்புகளை கரைய ஆரம்பிக்கும். இந்த கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அப்போ 8 மணி நேரத்துக்கு மேற்பட்ட உண்ணாவிரதமா இருக்கிறதுனால இது மற்ற விரதத்துக்கு வித்தியாசப்படுது. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாங்கன்னா அது எந்த பாதிப்பும் செய்யாது, நன்மையும் செய்யாது. இவங்க 8 மணி நேரத்தை தாண்டி நோன்பு இருக்கிறதுனால 8 மணி வரைக்கும் அந்த குளுக்கோஸை எடுத்துக்கொள்கிறது. 8 மணிக்கு மேல உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதுகளெல்லாம் எரிச்சு எனர்ஜிக்கு பயன்படுத்திக்கிறது உடம்பு. அப்படிங்கிறதுனால அதை விட ஒரு 20 மணி நேரம் அப்படி போச்சுன்னு சொன்னா புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். கொழுப்பு முடிஞ்ச பிறகு புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஆபத்தா போயிடும். அதிகமா உண்ணிட்டாம
ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள வைத்திருப்பதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டா 8 மணி நேரம் வந்து சாதாரணமா ஒரு மனிதன் தாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். இந்த அடுத்த 4 மணி நேரம் வந்து அவன்கிட்ட வந்து கொழுப்புகள்ல உள்ள இதெல்லாம் கரைச்சி எரிச்சிருது. இப்படி ஒரு விரதம் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் இருக்குது, எந்த ஒரு வகையிலும் நன்மையானதா இருக்குது, இதனால ஆயுள் அதிகரிக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. கெட்டது ஒன்றும் கிடையாது. சயின்டிபிக் இது சயின்ஸை சொல்லி மார்க்க எங்களை கடமையாக்கல. ஆனா விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துற மாதிரி இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மாதிரி விரதங்கள் இருக்கு, நல்லது, குறைந்த நேரத்தில் விரதம் இருக்காமையே 20 மணி நேரத்துக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. விஞ்ஞானி 20 மணி நேரத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்கள்கிட்ட கொழுப்பும் போய் அப்புறம் புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீனை வந்து கரைச்சிருச்சுன்னா உடம்பு மெலிஞ்சு போய் பெரிய பாதிப்புகள் உண்டாயிரும். 20 மணி நேரத்துக்கு உள்ள விரதமாக இருக்க வேண்டும். அது 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும். 8 மணிக்குள்ள இப்போ பட்டினியாக கிடந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நன்மையும் வராது. ஏன்னா அது ஏற்கனவே சேமித்த குளுக்கோஸ் வந்து அதை செலவழிச்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதுங்கிறாங்க. விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து 8 மணிக்கு மேலையும் 20 மணி நேரத்துக்கு உள்ளேயுமாக அவங்க தினசரி விரதம் இருப்பார்களே ஆனால், வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கூட இருப்பார்களே ஆனால் அது ரொம்ப ஆரோக்கியமானது என்று அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு அதை நிரூபித்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால அது நோன்புங்கிறதுல வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அது மன ரீதியான ஒரு விஷயம் தானே தவிர அந்த சாப்பாட்டையும் ராத்திரியில் நிறைய சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம் இருக்கு. அதாவது இந்த கேள்விக்கு வந்து நீங்க நான் கேட்டது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு வர்க்க ரீதியான ஒரு கேள்வி, ஒரு கம்யூனிசத்தின். ஆமா, நான் ஒரு ஏழைகள் பக்கம் வந்து ஒரு கம்யூனிசத்தின். நான் கேட்டது அரசியல் கேள்வி. நீங்க ஆன்மீகத்தின் பால் விளக்கம் கொடுக்க வந்து அறிவியல் பூர்வமா அதுக்கு எடுத்துரைத்து விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. நான் மீண்டும் அகைன் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது கூட முஸ்லீம் நாடு தான் நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எதுவும் பார்க்க ஒல்லியா இருந்தா சொல்லுவாங்க, இங்க பாரு எப்படி இருக்கான் பாரு, சரியா சாப்பிடாம சோமாலியா நாட்டு குழந்தைங்க மாதிரி இருக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளவு பாவமா இருக்கும். ஒரு ரொட்டி ஒரு பால் இது கிடைக்காதா? ஐநா மனித உரிமைகள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த போட்டோலாம் எடுத்து போடுவாங்க. அந்த குழந்தைகளோட எலும்புகள்லாம் எண்ணிடலாம். ஒரு சின்ன கழுகு இல்லை, ஒரு பருந்து நினைச்சா கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு லெஸ் வெயிட்டாக இருக்கக்கூடியவங்க. அந்த சோமாலியா நாட்டு தாய்மார்கள் மார்பில் பாலே சுரக்கிறது கிடையாது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு இதில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குளுக்கோஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறது தான் நல்லா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவனுக்கு சாப்பிட்ருப்பான், உடம்பெல்லாம் கொழுப்பு நிறைய நிறைஞ்சிருக்கும். அவன் ஒரு 30 நாள் நோன்பு இருக்கும்போது அந்த கொழுப்பு கரைஞ்சு கரெக்டாக 8 மணி நேரத்தில் அவன் உடல் தூய்மையாகும், கழிவுகள் வெளியேறும், கசடு போகும், மனது கட்டுப்பாடு ஒரு நிலைக்கு வருது. இவன் அடிப்படையில் சோத்துக்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் அன்றாடம் காட்சிகள். சராசரி கிராமத்தில் சொல்லணும்னா பரதேசியா, நானே பரதேசி மாதிரி இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகள். அன்னைக்கு கூலி வேலைக்கு போலன்னா அன்னைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரியான மக்கள். என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான மக்கள் ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஓரளவு வளர்ச்சி அடைந்த மாநிலம், தமிழ்நாடு, கேரளாலாம். சோமாலியாவை உதாரணம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இஸ்லாம்ங்கிறது உலகம் முழுமைக்கான மார்க்கம் தானே. அப்போ சோமாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பம், அவங்க அந்த தாய்ப்பால் ஊறாத அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகள், இவங்களோட இருக்கிற ஒரு குடும்பமும் நீங்கள் சொல்லக்கூடிய 8 மணி நேரம் நோம்புங்கிற அந்த சயின்டிஃபிக் கான்செப்டும் ரிலிஜன் கான்செப்டும் ஒத்து வருமா? அதாவது சயின்டிஃபிக் கான்செப்ட்ங்கிறது இஸ்லாம் சொன்னது இல்லை, நான் சொன்னது தான். இந்த காரணத்தை வந்து அந்த காரணம் இதுக்கு நீங்க சொல்ல சோமாலியாவுக்கு பொருந்தாது. என்னடா அவங்க சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உணவு இல்லைங்கிறது கரெக்ட் தான். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக பயிற்சிங்கிறது இருக்குல்ல, அது வந்து சோமாலியாவுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வறுமையில் இருக்கிறவன் தான் வந்து திருடுவான். அதாவது தவறான வழியில பொருளிட்ட பார்ப்பான். சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கலங்கும் போது எவன் சாப்பாட்டையெல்லாம் எடுத்துக்கிறலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவனுக்கு வரும். அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டால், ஒரு ஆன்மீக இறைவன் இருக்கிறான், நம்முடைய வறுமையின் காரணமாக நம்ம அடுத்தவனுடைய பொருளை எடுத்துடக்கூடாது, திருடிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி அவனுக்கு தேவைதானே ஆன்மீக பயிற்சிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பிறர் பொருளை அபகரிக்கிற விஷயத்தில் வந்து வறுமையில் உள்ளவங்க தான் அதிகமாக அதை செய்கிறாங்க. திருட்டு வசதி உள்ளவங்க வந்து குறைவான அளவு தான் செய்கிறான். மேலும் அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்கிறான், சில வேலைகளை செய்கிறான். ஏழையாக இருக்கிறவங்க வந்து திருட்டு, பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் போகிற ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டால், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தாங்கன்னா எல்லாம் ஒரு வயிற்றுக்கு தானே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த சோமாலியா உள்ளவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டால், அவன் வந்து இறைவனுடைய அச்சம் நமக்கு வேணும்.
நம்முடைய பொருளை தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பிறர் பொருளை நம்ம எடுத்துடக்கூடாது, பிறருடைய பொருளை களவாண்டக்கூடாது, திருடிடக்கூடாது, கொள்ளையடிச்சிடக்கூடாது, வழிப்பறி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி இருந்தால் தான் அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ வறுமையிலையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவ்வளோ வறுமையிலேயே இந்த வறுமைகள் வேறு நாட்டில் இருந்தால் என்ன ஏற்படுமோ அது அந்த நாட்டில் ஏற்படலை. சோமாலியாவில் அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவ்வளோ வறுமை இருந்தும் கூட அங்கே வந்து இந்த திருட்டுகள்லாம் ஜாஸ்தியாக கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க இறைவனுக்கு பயப்படுறாங்க. அப்போ இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி எதில் கிடைக்குதுன்னு கேட்டால், நோன்பு தொழுகை எல்லாத்துலேயும் கிடைக்குது, நோன்புல அதிகமாக கிடைக்கிறது. அப்போ நோன்புங்கிற அந்த ஆன்மீக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதான் இஸ்லாம் சொன்ன காரணம். அது வந்து அனைவருக்கும் தேவை, வசதி உள்ளவனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை, பணக்காரனுக்கும் தேவை. ஆனால் இந்த குளுக்கோஸ் மேட்ரு விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம்ல, அது பெரும்பாலான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது நம்மளா கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு காரணம். இஸ்லாம் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால் ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக பயிற்சி வந்து இவனுக்கு வேணாம் அவனுக்கு வேணும்னு பிரிக்க இயலாது. எல்லா வகையில் உள்ள மனிதனும் தவறு செய்வான். அவன் எல்லாருக்குமே இறைவனை பற்றி அச்சம் இருக்கணும். இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை வந்தால் மாத்திரம்தான் அவன் தன் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களில் கரெக்டாக நடப்பான். இந்த பயிற்சி கண்டிப்பாக நோன்புல இருக்கிறது. இது செல்வந்தர்களுக்கும் இந்த பயிற்சி அவசியமாக இருக்கிறது. சோமாலியா மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு பாலஸ்தீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோமாலியாவுக்கு நிகரான தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது. நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். வீடெல்லாம் இடிச்சிட்டான். திறந்த வெளியில் இருந்து கொண்டு அதில் தண்ணியை குடித்து நோன்பு வைத்து கொண்டு தண்ணீரை குடித்து ஒரு ரொட்டி தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதை குடித்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனம் தளரல அவங்க. இதனால என்ன செய்யலைன்னு கேட்டால், இவ்வளோ நிலையில் வந்துட்டோமே என்று சொல்லி ஒருத்தன் சொத்தை ஒருத்தன் எடுக்கிறது, கொள்ளையடிக்கிறது, திருட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதனாலன்னு கேட்டால் அவங்க அந்த ஆன்மீக ரீதியாக அந்த பயிற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த எடுத்ததன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலையும் மிக மகிழ்ச்சிகரமாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த நோன்பை வந்து வைக்கிறாங்க. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை திறந்த வழியில் நீங்கள் பார்த்தா வீடியோலாம் போடுறீங்க. அந்த திறந்த வழியில் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரொட்டியை வைத்துக்கொண்டு தண்ணியை வைத்துக்கொண்டு நோன்பு திறக்கிற நேரம் வந்தோடனே சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்குலாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். இந்த வறுமைங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆன்மீக பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தேவை. அவங்களுக்கு அந்த மன வலிமை கிடைக்கணும்ல. நம்மளை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து அவங்கள வந்து எல்லா துன்பத்தையும் சகித்து கொள்ள வைக்கிறது. துன்பத்தை அவங்களா வலிந்து அந்த வறுமையை பசியை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம்னு சொல்லி இவ்வளவுக்கு 40,000 50,000 பேரை கொன்று குவித்த பிறகு, வீடு வாசல்லாம் தகர்த்து எரிந்த பிறகு கூட அவங்க இந்த மாதிரி உறுதியாக நிற்பதற்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் தான். ஆன்மீகத்தில் கிடைச்ச அந்த டானிக்கை வைத்து தான் அவங்க நிற்கிறாங்க. அதனால சோமாலியா மக்களுக்கும் கூட அந்த ஆன்மீக பயிற்சி தேவைதான். தேவைன்னு சொல்றீங்க. ஆனா இது ஒரு சமத்துவமா இல்லையே. அதாவது புலி ஏப்பம் பசி ஏப்பம்னு சொல்லுவாங்களே, நல்லா சாப்பிட்டு வர்றவனுக்கும் வரக்கூடிய ஏப்பம் வரும், சாப்பிடாமலேயே இருக்கக்கூடிய அந்த ஒட்டிய வயிறுடைய ஏழைக்கும் ஏப்பம் வரும். இருவருக்கும் சமமான சமத்துவம், இருவரையும் சமமா ட்ரீட் பண்றதுங்கிறது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை தானே. அவன் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிறான். இவன் பண்ண சொல்லப்போனா பணக்காரர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களா இருப்பதுக்கு இவங்க ஏழையா இருப்பதுக்கும் தொடர்பா இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறவன் பெரிய பெரிய கார்பரேட் பணக்காரன், அவனும் பணக்காரன், அவனும் இருக்கிறான், இவனும் நோன்பு இருக்கிறான். இவனுக்கு வர வேண்டிய வரி பணம் எல்லாத்தையும் தான் அந்த கார்பரேட்டுகள் இது பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனும் நோன்பு வைக்கிறான், இவனும் நோன்பு வைக்கிறாங்கிறது ஓகே. ரெண்டு பேருமே இறைவனை இது பண்றாங்க. பட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இல்லையே. அது ஒன்றா இல்லைங்கிறது நோன்புக்கு மட்டும் உண்டது இல்லை, 12 மாசத்துக்கும் தான் இருக்கு. நோன்புனால உண்டது இல்லை. சமத்துவமின்மை நீங்க சொல்றீங்களே, அது நோன்பின் காரணமாக ரம்ஜான்ல மட்டும் வரலையே, அதுக்கு முந்தின மாதங்கள்ல அந்த சமத்துவமின்மையாக தான் இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாலும் அந்த முறையற்ற அந்த சோமாலியா பகுதியில் தான் அதிகமான தங்கம் கிடைக்குது. தங்கச் சுரங்கமெல்லாம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கிறது. அவ்வளோ வளம் இருந்தும் கூட நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அயோக்கியத்தனத்தின் காரணமாக அந்த மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வைங்களேன். வாடிக்கொண்டு இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வா இருக்கிறதுங்கிறது 11 மாசத்துலையும் இருக்கும். இந்த நோன்புக்கு மட்டும் உள்ளதா இருந்தால் தான் நோன்பை நம்ம இதை காரணத்தில் சேர்க்கணும். அதுக்கு முந்தின மாதம் அப்படி தானே இருந்தாங்க. அவன் சாப்பிட்டது இவன் சாப்பிடலையே. அதுக்கு முந்தின மாதங்கள்லையும் அவன் 3 வேளை சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு 3 வேளை சாப்பிட முடியலையே. வசதி உள்ளவன் அவன் ஒரு உயர்ந்த லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்வான். வசதி இல்லாதவன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்வான். அப்போ இந்த நோன்பு காரணமாக நம்ம இதை பிரித்து சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்படி தான் இறைவன் உலகத்தை படைச்சிருக்கிறான். சிலர் மேலே சிலர் கீழே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஓவரா கீழே இருக்கிறாங்க.
இந்த சோமாலியா மக்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக கீழ்நிலையில் இருக்கிறாங்க. கீழ்நிலையில் இருந்தாலும் நோன்பு என்பதோ இஸ்லாம் என்பதோ அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இப்படித்தானே இருப்பாங்க. இந்த இந்த நிலைமை வந்து இஸ்லாம் ஒரு கடமையினால் அவங்களுக்கு வந்தது இல்லை. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையினால வந்திருக்கே தவிர இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் இந்த நிலை வந்துச்சா? அவங்க அனைவரும் முஸ்லீமா இல்லாமல் இருந்தாங்கன்றாலும் இந்த நிலை நீடிக்கத்தானே செய்யும். முஸ்லீமா இருந்தாலும் இதான் நிலைமை. ஒருத்தர் நாங்கள் முஸ்லீம் இல்லைன்னு அறிவிச்சிட்டா கூட அவங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தானே செய்யும். அப்போ இஸ்லாத்தோடு இதை தொடர்புபடுத்த முடியாது. இஸ்லாம் இது காரணம் இல்லை. அந்த பொருளாதாரன்னு அவங்க ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க. கண்டவனையும் கொண்டு ஆட்சியில் வச்சிடுறாங்க. நிர்வாக சீரமைப்பினால சில விஷயங்கள் வந்தால் அதனுடைய பாதிப்புக்கு அதிகமான பேர் உள்ளாவாங்க. அதனால தான் சோமாலியா வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவிலேருந்து கொடுக்கக்கூடிய அதிகமான இந்த ஜக்காத்து பொருள்கள் வந்து சோமாலியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க. சவுதி அரேபியாவில் பெரிய பெரிய தனவந்தர்களுடைய ஜக்காத்தை எல்லாம் திரட்டி 2% கொடுக்கணும்ல ஜக்காத்து, அதை திரட்டி அதிகமான ஜக்காத்துகள் எங்கே அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் சோமாலியா நாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பழைய காலத்து இந்த போட்டாக்கள் வரும்போது எலும்புந்தோல் மாதிரி உள்ளது, அது இப்போ மாறி இருக்கு. அது ரொம்ப பழைய காலத்து நிலைமை. இப்போ உங்களுக்கு ஒரு தன்னிறைவான ஒரு நிலைமையை நோக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கிறது. ஐநாவில் கவனம் செலுத்தின பிறகு முஸ்லீம் நாடுகள்லாம் அதில் கூடுதலாக அக்கறை செலுத்தும் பிறகு மாறி இருக்கிறது. அது தனியாக இருந்தாலும் அது அந்த ஏற்றத்தாழ்வுக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பது காரணம் இல்லை. எந்த ஒரு சமுதாயம் அங்கே இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஆட்சி முறையில் நிர்வாகம் சரியாக நடத்தலைன்னு சொன்னால் இந்த விளைவு வரத்தான் செய்யும். அதனால நோன்பு வந்து 2 வரையும் பாரபட்சம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நோன்பு அல்லாத காலங்களில் எப்படி பாரபட்சம் இருந்துச்சோ அதுதான் நோன்புலையும் இருக்குது. இந்த நோன்பு பணக்காரர் ஏழை வேறுபாடு, இது உணவின் அருமையை உணர்ந்தா, பசியின் தேவையை உணர்ந்தா, ஏழைகளின் பசியை உணர்ந்தா போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பசியின் தேவையை உணர்ந்து தான் நோன்பே இருக்கிறாங்க, ஏழைகளின் தேவையை பணக்காரன் உணரணுங்கிறதுக்காண்டி தான் இருக்கிறாங்கங்கிற அப்படி ஒரு கருத்து தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெளிவு நிறைய இருந்திருக்கும். இப்போ என்னை போன்றவர்களுக்கு நிறைய முஸ்லீம்களே எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த ஒரு மாசம் ஏழையோடைய இதை நாங்கள் உணரணும், அந்த சாப்பாட்டோட அருமை எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்குது பாருங்க. இப்படிலாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிதான் முஸ்லீம்களே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நோன்புங்கிறது சொல்லப்படல. அப்படி இஸ்லாத்து நீங்க தான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. கிடையாது, இது மனக்கட்டுப்பாடு, வயிற்று கட்டுப்பாடோ சோத்துக்கான அருமையோ ஏழையினுடைய இதை உணர கிடையாது. அது வந்து பொதுவாக தான் ஏழை பணக்காரன் 2 பேருக்குமே இது ஆன்மீக கடமை தானே ஒழிய ஒன்றும் ஒருத்தன் பசியை ஒருத்தன் உணரணும். ஏன்னா அப்படி இருந்தா நான் கேட்ட கேள்வி லாஜிக்கா இதாயிரும். ஆமா, ஏழை ஆல்ரெடி அவன் பசியில தானே இருக்கிறான், அவன் எதுக்கு பசியை உணரணும்? அது உண்மையா இருக்கும் பட்சத்துல பணக்காரன் மட்டும் தானே இருக்கணும், பணக்காரனும் மிடில் கிளாஸ் மட்டும் தானே இருக்கணும். அவனே கஞ்சிக்கு வழி இல்லாத மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இருக்கான், அவனை போய் நீ பசியை உணருப்பா ஒரு மாசம்னா லாஜிக்கே அடிபட்டு போயிடும். நான் எதுக்கே உணரணும்னா எனக்கு சாப்பாடு புரியா, நான் பசியில தான் இருக்கேன்னு கேட்டுருவான். ஸோ அந்த விளக்கத்தை நீங்க அந்த தர்க்கத்தோட நியாயப்படுத்திருக்கீங்க. அப்படி அல்ல, பசித்தவரும் நோன்பு இருக்கலாம், இது ஏழைக்கு பணக்காரருக்கு வித்தியாசம் இல்லை என்பதையும் நிறைய வழக்கம் போல் உங்களுடைய ஓமானங்களை எடுத்து வைத்து உலக வரலாற்றோடு இதை தொடர்புபடுத்தி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆழ்ந்த ஆழமான வாதங்களுக்கு நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.